என் தேவனே, உமது ஜனத்தில் அடியேன் இருக்கிறேன். ஆகவே உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கும், நன்மை தீமை இனதென்று அறிவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும். ராஜாவே, உம்மை பார்க்க 2 ஸ்திரீகள் வந்திருக்கிறார்கள். சரி, வர சொல்லு. வாருங்கள் உள்ளே, உங்களை ராஜா. என்ன வேணும் உங்களுக்கு? ராஜாவே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். ஆம் ராஜாவே, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறோம். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அதற்கு 3 மாதங்களுக்கு பிறகு எனக்கும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. நாங்கள் 2 பேரும் தனித்து வீட்டில் இருந்தோம். ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. நான் எழுந்து என் பிள்ளையை பார்த்த போது அது செத்து கிடந்தது. என் பிள்ளையை எடுத்து தன் பக்கம் கிடத்தினாள். செத்த அவள் பிள்ளையை எடுத்து என் பக்கம் கிடத்தி விட்டாள். பொழுது விடிந்த போது அந்த பிள்ளை என் பிள்ளை இல்லை என்று கண்டேன். அது செத்தது உன் குழந்தை, உயிரோடு இருக்கிறது இல்லை, இல்லை, செத்தது உன் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை, என் குழந்தை. உயிரோடு இருக்கும் உன் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்று நீ சொல்கிறாய். உயிரோடு இருக்கும் உன் பிள்ளை செத்தது அவள் பிள்ளை என்று நீ சொல்கிறாய். அதனால் சேவரை பட்டத்தை எடுத்துவார்கள். பட்டயத்தை எடுத்து விட்டேன் ராஜா. உயிரோடு இருக்கும் குழந்தையை கொண்டு வந்து 2ஆக பிளந்து பாதியை இவனுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுத்து விடுங்கள். வேண்டாம் ராஜாவே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை இவளுக்கே கொடுத்து விடுங்கள். சரி சேவரை, நிறுத்து. அது உனக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம், அதை பிளந்து விடுங்கள். நிறுத்து சேவரே. உயிரோடு இருக்கும் தாய், உயிரோடு இருக்கும் குழந்தையோட தாய் இவள் தான். அதனால் குழந்தை இவளிடம் கொடுத்து விடு. அவளை செருவி போடுங்கள். நன்றி ராஜாவே. போடுங்கள் சேவரே. என் குழந்தை இல்லை, இல்லை. நண்பன், நீ எங்கே போகிறாய்? சோலமன் ராஜா நியாயம் விசாரித்ததை அறிந்தாயா? நம் நாட்டு மக்கள் அதிசயப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியா? அப்போ சாலமோன் ராஜாவுக்கு எப்படி ஞானம் கிடைத்தது? சோலமன் ராஜாவுக்கு கடவுள் தான் ஞானம் கொடுத்தார். அப்போ நமக்கும் ஞானம் கிடைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாமும் கர்த்தரை ஜெபித்தால் நமக்கும் ஞானம் கிடைத்து விடும். அப்போ வா ஜெபிப்போம்.